புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அசன் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வன் ரேவண்ணா கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி பிரேம் பஞ்சகாந்தி தலைமையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கர்நாடகா மாநிலம் ஹசன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி கூட்டணி மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளர் பிரஜ்வன் ரேவண்ணாவை குறித்த பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2906 வெளியிடப்பட்டு கர்நாடகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது என்றும், இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியுள்ளார் என்றும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து உள்ளதாகவும், இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் 14ஆம் தேதி பாரத பிரதமர் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும், சொந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தேவராஜா கவுடா ஜனவரி மாதம் இவருக்கு அசன் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று பிரஸ் மீட் வைத்து இவர் குறித்த அவதூறுகளை சொல்லியும் கூட பாரதிய ஜனதா கட்சி இவரை அசன் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தியுள்ளதும், அவருக்காக பிரதமரும் பிரச்சாரம் செய்துள்ளதும் கண்டிக்கத்தக்கது என்றும், இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும், பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது என்றும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத, பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.